ட்ராப் ஆயிருக்கு. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு மிந்த்ராலேருந்து பர்ச்சேஸ் பண்ண சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கிளிப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் கட்டியிருக்கேன் இந்த கோல்டன் வித் ஒரு ஆஃப் ஒயிட் சாரீ தான் பார்க்க போகிறோம் நம்ம. எஸ், எனக்கு சாரீ சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, லைட் வெயிட்டடாக இருக்குது. இதில் அட்வான்டேஜ் வந்து நிறையவே இருக்குது. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று ரொம்ப தின்னாக இருக்குது. நம்ம வேர் பண்ணுறது கேரி பண்ணுறதுலாம் கொஞ்சம் சேஃப்டியாக கேரி பண்ணணும். ஏன்னா வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஏதாவது பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கிழிஞ்சிரும். அதனால கொஞ்சம் பார்த்து நம்ம வேர் பண்ணுற மாதிரி இருக்கும், டெலிகேட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதானே தவிர எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃப்டர் எப்போவுமே வாஷ் பண்ண உடனே நம்ம அயன் பண்ண கொடுத்துடணும். அந்த மாதிரி ஆனால் ரொம்ப சாஃப்ட் சாரீ தான் இது. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா டிஷ்யூன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், டிஷ்யூ சில்க் தான் இது. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது ரீசெண்டாக கூட நிறைய செலிபிரிட்டி வேர் பண்ணாங்கன்ட்டு நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. அந்த மாதிரியான சாரீ தான் இது. கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன், நான் சாரீ வந்து வேர் பண்ணியிருக்கேன், சில்க் சாரீ அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. இது வந்து டியூவல் டோன் இருக்கிறதுனால நம்ம வந்து நைட் ரிசப்ஷன் நல்லாயிருக்கும், அண்ட் மார்னிங் அந்த வெட்டிங்லாம் கூட யூஸ் பண்ணுவோம், ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரிலாம் கூட நல்லாயிருக்கும். ஃபெஸ்டிவல் டைமுக்கும் நல்லாயிருக்கும், வெட்டிங் சீசன் மார்னிங் நல்லா முகூர்த்தத்துக்கும் நல்லாயிருக்கும், அண்ட் நைட் ரிசப்ஷனுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து எல்லா டோனும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வேர் பண்ணுறதுக்கு மாடல் வேர் பண்ணிக்குமா நம்ம ஒயிட் கலர் முத்து வச்சு வேர் பண்ணால் ரிசப்ஷன் நல்லாயிருக்கும். நான் வேர் பண்ணிக்குமா குந்தன் செட்டு, இல்லை நீங்கள் வந்து நல்லா ட்ரெடிஷ்னலாக இந்த ஆரம் நெக்லஸ் அந்த மாதிரிலாம் வேர் பண்ணிங்கன்னா இதுவும் ட்ரெடிஷ்னலாக தெரியும். ஸோ டியூவல் டோன் தான் இது. ஸோ நம்ம எப்படி கேர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இதோட ப்ளவுஸ் பிட் பார்த்தீங்கன்னா தனியாலாம் கொடுக்கல, இதுலேயே ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, உள் பக்கமே இருக்குது. ஆனால் எனக்கு சென்டர் பிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு. இதே தான் நம்ம என்ன சாரியோ அதே தான் வந்து ப்ளவுஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. சாரியோட ஒரிஜினல் இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே மேலே வந்து ஆஃப் ஒயிட்டு, கீழே வந்து கோல்டன் கலர். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளவுஸுமே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1247. தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கனால கம்மி ப்ரைஸில் தான் இருக்குது, தாராளமாக வாங்கலாம். எனக்கு சீஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃபேப்ரிக்கு ப்ளீட்டிங்லாம் பண்ணி வேர் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக நம்ம பாடி ஹக்கிங்காக இருக்கும். எனக்கு மேலே வைக்கிறது வந்து அழகாக நம்ம நின்றுடுச்சு. நம்ம கீழே வைக்கிற சென்டர் பீட் மட்டும் வந்து கொஞ்சம் பஃபியாக இருக்குது கால்கிட்ட. இங்கே மட்டும் அயன் பண்ணி நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லையா நீங்கள் ஸ்ட்ரைட்னரில் யாராவது இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்னரே வச்சு நீங்கள் சும்மா அயன் பண்ணிடுங்க. சும்மா இப்படி வச்சு அயன் பண்ணி விட்டுருங்க. ஸ்ட்ரைட்னரே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண டைம் இல்லைன்னா நம்ம அர்ஜென்ட் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா இந்த கைனா நம்ம ஃப்ரண்ட்லனா இப்படி நம்ம வச்சு பண்ணோன்னே நம்ம அழகாக நின்றுடுச்சு. எனக்கு பாருங்கள், அதை மடிப்பு கூட போயிட்டுருக்காது. அப்படி பண்ணதுனால தெரியுது, அந்த மடிப்பு கூட அப்படியே இருக்கு பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் சென்டர் ப்ளீட் மட்டும் என்ன பண்ணுங்க, அயனர் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்னர் மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்னர் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு லாஸ்ட்டில் வந்து சுங்கம் போட்டு கொடுத்துருக்காங்க. கோல்டனும் இருக்குது, சில்வருக்கு சில்வராக இருக்குது. ஸோ நான் பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஜடாக் போட்ட மாதிரி இருக்குது, இவ்வளோ பெருசாக நல்லா இருக்குது. ஒரு ஃபுல் வீடியோ கிடைக்குன்னு பார்த்துலாமா? நம்ம பார்க்க போகிறோம் இந்த பியூட்டிஃபுல் கலரில் இருக்கிற அந்த சாரீ தான் பார்க்க போகிறோம். இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரீனு, ஒரு பாட்டில் க்ரீன் சொல்லாமல் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது கோல்டன் கலர் ஜரி ஃபுல் வச்சதுனால அந்த பாட்டில் க்ரீன் கலர்லேயே ரொம்ப ரொம்ப சட்டிலாக காடுது, மேடிஃபையாக காடுது. அதெல்லாம் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 989க்கு நான் வாங்கினேன். சேம் ரேஞ்சு தான் இப்போயும் அவைலபிளாக இருக்குது. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க் பிளெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், சில்க் பிளெண்ட் மாதிரி தான் இருக்குது. லுக்ஸ் கொஞ்சம் பனாரசி டைப் மாதிரி இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே ஒரே டிசைன் தெரியும் பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் டிசைனாக தெரியும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. இது உள்பக்கம், வெளிப்பக்கம். ஸோ அந்த மாதிரி பனாரசி டைப் மாதிரி தான் இருக்கா. ரொம்ப நல்லா இருக்குது. ஹைட்டு ரொம்ப அதிகங்க, இதில் ஹைட் ரொம்ப அதிகம். நான் எப்பவுமே 8 ப்ளீட்ஸ் வைப்பேன், நான் சின்ன வச்சாவே. நான் இப்போ இதுக்கே வந்து 9 ப்ளீட்ஸ் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இது என்னன்னா இதுக்கு ஒரு ப்ளவுஸ் பிட் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் பிட் தனியாக கொடுக்கல, இதே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்பக்கம் கொடுத்துருக்காங்க. உள்பக்கத்தில் என்ன டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளார் டிசைன் பாருங்கள். இங்கே ஃப்ளார் டிசைன் இதாக குட்டியா, இதே ஃபுல் ஃபினிஷ்டாக ஃப்ளார் டிசைன் தான் அப்படி இருக்கும். அது மாதிரி கொச்ச ஃபுல்லாக ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுதான் அதோட ப்ளவுஸ் பிட்டு. அதே சேம் கலர் தான், சேம் ஜரி தான் அதே. பட் ஆனால் அந்த டிசைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது சாரி ஃபுல்லுமே இந்த ஜரி கிடையாது. நம்ம உள்ள ஒரு சொருவு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டு மட்டும் பிளெயின் க்ரீன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல் வீடியோவில் கட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். நான் அந்த ப்ளவுஸ் பிட்டோட வேர் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த க்ரீன் கலர் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்துச்சு, அந்த சென்டர் ப்ளீட்டில் வந்துருச்சு. சென்டர் ப்ளீட்டில் பாதி இருக்கும். இது எப்படி ஆச்சுன்னா அந்த ஆஃப் சாரி மாடலில் பாதி ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. நான் சென்டர் ப்ளீட்டில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. நல்லா இருக்குது, ரொம்ப ஃபெஸ்டிவல் வைபாக இருக்குது, ரொம்ப கிராண்டாக தெரியுது. இன்னும் சிங்கிள் ப்ளீட் வச்சேன்னா அவ்வளோவோ வந்து நிற்குமான்னு எனக்கு தெரியல. எனக்குலாம் வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கும் சீரியஸாகவே. ஏன்னா இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பனாரசி டைப்னு சொன்னாலும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்து நம்ம இங்கே நெருப்பு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிக்கலாம். இந்த பங்கு இதுதான் உங்களுக்கு அண்ணி வேணா இதுதான் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க, ப்ரொஃபஷனலாக தான் வச்சுருக்காங்க. பட் இல்லைன்னு சொல்ல, பட் ஸ்டில் வந்து என்ன சொல்கிறது, நெருப்பு வச்சுருக்காங்க. ஸோ அதை வைக்கும்போது அந்த ஜரி வந்து இந்த இடத்துல படும்போதெல்லாம் குத்தும் நம்மளுக்கு.
ஸோ அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக தெரியும் நம்மளுக்கு. அதனால தான் நான் எப்பவுமே சிங்கிள் ப்ளீட்டில் இந்த மாதிரி திக்னஸான சாரீ வேர் பண்ண மாட்டேன். ரொம்ப தின்னான சாரீ, சாஃப்ட் சில்க் சாரீனா நம்ம ஒன் ப்ளீட்டில் விடலாம், நல்லாயிருக்கும். இதுவே விட்டோன்னு வச்சுக்கோங்க பஃபின்னு நிற்கும், அப்படியே நல்லா இருக்காது. அதனால நான் வேர் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. ஆனால் நீங்களும் வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்பீங்க கொஞ்சம் வந்து பாடி ஹக்கிங்காக தெரியணும்னா நீங்கள் இன்னும் ப்ளீட்டட் வச்சு வேர் பண்ணுங்க. வேறு கலர்ஸ் கிடையாது, இந்த ஒரு சிங்கிள் கலர் தான் இருக்குது. ஃபுல் வீடியோ கட்ட எப்படின்னு பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நயன்தாரா சாரீ தான். எஸ், அந்த கலரில் இருக்க சாரீ அதே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே ஃபேப்ரிக் அதே கிடையாது, அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா ஃபேப்ரிக்லாம் சேம் கிடையாது. நீங்கள் இப்போ பார்க்குற மாடலுக்குமே எனக்குமே நான் கட்டிகிட்டு இருக்க சாரியுமே வந்து ஃபேப்ரிக்லாம் வேறு வேறு அண்ட் வந்து கலரே வேறு. அதனால டார்க் கலரு சாஃப்ட் சில்க் மாதிரி கட்டியிருக்காங்க. நம்ம வந்து சில்க் பிளன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட்டாக ஒரு மாதிரி மேட்டிஃபை ஒரு டல் கலராக தெரியுது, அது கம்பேர் பண்ணி டல் கலராக தெரியுது இது. ஓகே, காட்டன் சில்க் காட்டன்றதுனால கலர் அந்த அக்யூரேட்டுக்கு வராது. இது அதோட உள்பக்கம் பனாரசி டைப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு நான் வந்து நெருப்பு வைக்கிறாங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நூல் இழைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நூல் இழை வந்து இந்த இடத்துல நிற்கும், கொஞ்சம் கொஞ்சம் புசு புசு புசுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும். அதில் தான் இங்கே வந்து நெருப்பு வச்சு பொசுக்கிறாங்க. இதுலேயுமே வந்து நெருப்பு வச்சுருக்காங்க. இது நெருப்பு வச்சுருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் தெரியுதா, இதெல்லாம் நிறையவே தெரிஞ்சதெல்லாம். அதனால சொன்னேன் இதெல்லாம் நெருப்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து இது நம்ம பார்க்குறது எதுவுமே பியோர் சில்க் கிடையாது, பியோர் பட்டு புடவை கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து லுக் அண்ட் லைக் பட்டு புடவை, அவ்வளோதான். நீங்கள் வந்து பியோர் சாரின்னு நினச்சி நீங்கள் வாங்காதீங்க. பியோர் சாரினா கண்டிப்பாக மினிமம் ஒரு 5000 கிட்ட வச்சாதான் நம்ம வந்து பியோர் சாரின்றதும் ஒரு நல்ல கடையில் போய் வாங்க முடியும். நம்ம இவ்வளோ அது கீழே இருக்கிறதுனா லுக் அண்ட் லைக் பட்டு புடவை மாதிரி அப்படின்ற ஒரு புடவை தான் அது. இதுக்கு வந்து ப்ளவுஸ் பிட் பார்த்தீங்கன்னா இதே அட்டாச்சாக தான் கொடுத்துருக்காங்க. உள்பக்கம் பிளெயின் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயின்னு, எந்த டிசைனுமே கிடையாது. அங்கங்கே குட்டி குட்டி குட்டின்னு இந்த டிசைன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டிசைன் அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து உள்பக்கம் நம்ம ஃபுல்லாக சென்டர் ஒரு சொரு பார்த்தீங்கன்னா அதுக்கான சொரு வந்து ஸ்டைப் வச்ச மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பிளெயினில் என்ன சொல்கிறது, பார்டர்லாம் இல்லாமல் பிளெயினாக கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் ப்ளவுஸ் பீட்டோட அட்டாச் பண்ணி கட்டிருக்கிறதுனால எனக்கு அந்த ஜரி அந்த ஸ்ட்ரிப் வந்து இங்கே ஃப்ரண்ட்லேயே நிற்குது. எனக்கு ஆஃப் சாரி மாடல் மாதிரி என்ன நிற்குது. நான் ஃபுல் வீடியோ காட்டும்போது மேபி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அப்போ நோட் பண்ணி பாருங்கள். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1103. நான் வாங்கும்போது இப்போயும் ரேஞ்ச் அதே சேமில் தான் இருக்குது, 1103 தான். இப்போயும் ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வாங்கும்போதும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் வாங்கினேன். இப்போயும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இருக்கேன். 22 வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டு இருக்கிறதுனால டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. இதுக்கு வந்து ஓரம்லாம் வந்து சுங்கெல்லாம் போடல, எதுவும் போடல, ஏன்னா அது காட்டன் சில்க்குன்றதுனால போட முடியாது. இது வந்து நம்ம கண்டிப்பாக ஓரம் தைச்சிக்கணும். இதுதான் உங்களுக்கு நூல்லாம் எப்படி அலைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, வெளியே வந்து பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வரும், அதனால தான் நெருப்பு வைக்கிறாங்க. நம்மளும் அதை தப்பு சொல்ல முடியாது. நம்ம இது ஒரு ஃபுல் வீடியோ கட் எப்படின்னு பார்த்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த ரெட் வித் பிளாக்ல இருக்க, சாரி பிளாக் வித் ரெட் ரெண்டுமே ஒன்று தான். பட் ஆனால் பிளாக் நிறைய டாமினேட்டடாக இருக்கிறதுனால பிளாக் வித் ரெட்னு சொல்கிறது, அவ்வளோதான். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க் பிளெண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், சில்க் பிளெண்ட் மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நான் வீடியோ கண்டினியூவில் சொல்கிறேன். நான் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 989. ஓகே, ரேஞ்சாக நல்லா தான் இருக்குது. நான் வாங்கும்போது அதே ரேஞ்ச் தான், இப்பயும் அதே ரேஞ்ச் தான், ரேஞ்சாக நல்லா இருக்குது. பட் என்ன ஒன்றுனா, நம்ம வீட்டில் டாகு இல்லை கேட் யாராவது வச்சிருக்க பர்சன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து எவ்வளோ முடி ஒட்டியிருக்கோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த முடி ஒட்டி இருக்குது தெரியுது. அவங்க முடி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு நூல். இது இதோட ஆக்சுவலி ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க் பிளெண்ட் தான். பட் இதோட டைப் பார்த்தீங்கன்னா பனாரசி டைப்பு. இந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த நூல், அதனால தான் இங்கே நெருப்பு வச்சுருக்காங்க. இதுலேயும் நெருப்பு வச்சுருக்காங்க செய்கிறாங்க. இதோட நூல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ இதில் ஒட்டியிருக்க அளவுக்கு அது மைண்டோட தெரியுதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க இந்த இடத்துல எப்படி வந்து நூல் இழைஞ்சிருக்கும். அதனால தான் வந்து நெருப்பில் வைக்கிறாங்க. இதோட முந்தி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும், நல்ல ஒரு மெரூன் கலர். நீங்கள் ஸ்லீவ்லெஸ் மாடல் கட்டிக்கும்போது ஸ்லீவ்லெஸில் போடலாம், இல்லை நீங்கள் ஆரி ஒர்க் வச்சமாக போடலாம், எப்படி வேணால் போடலாம். ஆனால் சாரி என்னமோ ட்ரெடிஷ்னலாக அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இல்லை சிங்கிள் ப்ளீட்லாம் விட்டிங்கன்னா அப்படி இருக்கும். ப்ளீட் வச்சு நிறைய நகை போடோன்னா அப்படின்னு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மெரூன் கலரில் வச்சுருக்கிறது. எனக்கு இந்த சுங்கு போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதில் வந்து மெரூன் கலரில் கொடுத்ததுனால பிளாக் கலரும் வந்து ஃப்ளாடிஸிங் கொடுத்துருக்காங்க, தெரியுது அவங்களுக்கு, நல்லா இருக்குது. ஓகே, இதோட ப்ளவுஸ் பிட் பார்த்தீங்கன்னா பிளெயின் மெரூன் கலர். இந்த மெரூன் கலர் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க.
ஓகே. இது வந்து சாரியோட அட்டாச்டா இருக்கிறதுனால உள் பக்கமா எனக்கு இருக்கு. இப்போ வந்து நானு இந்த ஃபர்ஸ்ட் சொல்லும் பார்த்தீங்கன்னா, அதோடது வந்து ஃபுல் பிளாக். எந்த ஜரியுமே இல்ல, எதுவுமே கிடையாது. பார்டர்ல எதுவுமே இல்ல. ஸோ ஃபுல் பிளாக் பிளெயின் பிளாக் சாரியா குடுத்துருக்காங்க. ஓகே நல்லா இருக்கு. எனக்கு இந்த சாரி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தான் இருக்கு. பாடி ஹேங்கிங் தான் இருக்கு. பட் ஆனா அந்த அந்த நெருப்பு வச்ச இடம் மட்டும் என்ன ஆகுதுன்னா, நம்ம உள்பக்கம் சொருகும் பார்த்தீங்களா, சென்டர் பிளேட்டுக்கு அந்த இடத்துல குத்துது எனக்கு. எஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும், டைட்ஸ் போட்டு தான் போடணும் போல. ஏன்னா அது குத்தணும் கண்டிப்பா. நெருப்பு வச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் சுளு சுளு சுளுன்னு இருக்க தான் செய்யும். ஸோ அது குத்துற டைப் நம்மளுக்கு இருக்கும். பட் இது ஆஃப்டர் வாஷ் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதோட அந்த நூல்லாம் போயிடுமா என்னன்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் நிறைய நூல் இருக்கு. டெலிகேட்டாக வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் நம்ம. வாஷ் பண்ணப்போ ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேப்ரிக்னும் ஓகேவா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இதோட ஃபுல் வீடியோ பத்திரம் எப்படி இருக்குன்னு ஓகே. லாஸ்ட் ஃபைனலா பார்க்க போறது இந்த சாரி தான். எஸ் இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது எனக்கு. எதனால பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறேன் நானு. அந்த மாடல் கட்டியிருக்காங்கல்ல, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த மாடல் கட்டியிருக்கிறது ரொம்ப ரொம்ப தின்னான சாரி. ரொம்ப லைட் வெயிட்டடான சாரி இது. அவங்க கேரி பண்ணுறதே தெரியுது அவங்களுக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு அந்த சாரி பார்க்கவே இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பனாரசி டைப்பு. பட் இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க் பிளெண்டுன்னு குடுத்துருக்காங்க. பனாரசி டைப்னா தெரியும் உங்களுக்கு. சில சாரி தான் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து டியூவலா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உள் பக்கமும் இருக்கும், வெளி பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சாரி தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் தெரியுதா உங்களுக்கு? இது உள் பக்கம். ஸோ 2 பக்கமும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரியான சாரி தான். பட் ஆனால் நம்ம ஓரம் அடிச்சுட்டா நம்ம ஏதாவது ஒரு பக்கம் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு தொல்லை இதில். வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம. ஏன்னா நூல் இழைஞ்சிட்டே வந்துட்டே இருக்கும். அது ஒன்று இருக்குது. இதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனாலனா ஒரு மாதிரி மெரூனு, ரெட்டு மேட்டிஃபையாக காட்டுது பார்த்தீங்கன்னா, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நானு. அண்ட் மோர் ஓவர் வந்து இதோட பிளாக் ஆடடாக இருக்கிறது ரொம்ப ஹைலைட்டாக எடுத்து காட்டுது. நல்லா இருக்கு. ஓகே. இதோட ரேஞ்சுக்கு எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எஸ். என்ன சர்ப்ரைசிங்னா பிரைஸ் ட்ராப் ஆயிருக்கு, ட்ராப் ஆயிருக்கு, ட்ராப் ஆயிருக்கு. எஸ். நான் 1169க்கு நான் வாங்கினேன் நானு. இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 989 ட்ராப் ஆயிருக்கு. ரொம்ப அதிசயமா இருக்கு. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு எனக்கே. என்னடா இது பிரைஸ் ட்ராப் ஆயிருக்கா? இதுதான் சேல். இப்படிதான் இருக்கணும். ஏன்னா நம்ம வாங்கும்போது ஒரு ரேஞ்ச் இருந்தாலும், இப்போ பார்க்கும்போது திருப்பி பிரைஸ் டிஸ்கவுண்ட்ல ஆஃபர் பீரியட்ல இருக்கும்போது அந்த டிஸ்கவுண்ட் ரேஞ்ச்லேயே இருக்கணும். அட்லீஸ்ட் ஃபியூ ஃபியூ மணியாச்சும் கொஞ்சம் கம்மியாகணும். இல்லையா அட்லீஸ்ட் அதே ஆஃபர் ப்ரைஸ்லேயே இருக்கணும். ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது, தங்க வேலை மாதிரி பண்ணிங்கன்னா மனசு கஷ்டமா இருக்குல்ல எங்களுக்கு. ஆஃபர் ப்ரைஸிங் போய் பார்க்கணும் நாங்கள். கஷ்டமா இது அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான். இந்த சாரியோட பிளவுஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, அந்த மாடலுக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான். பட் என்ன கொஞ்சம் பட்டையா இருக்குது, கொஞ்சம் அன்னியான விஷயம்னா இருக்கும். இந்த மாதிரி இப்படி வரி வரியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, ஸ்ட்ரிக்டாக இப்படி இருக்கும். நல்லா தான் இருக்கு. நல்லா பட்ட பட்டையா குடுத்துருக்காங்க. இதோட உள்பக்கம் ஒரு சுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபுல் பிளெயின் பிளாக்ல குடுத்துருக்காங்க. எந்த ஜரியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபுல் பிளாக்ல குடுத்துருக்காங்க. ஓகே பிடிச்சிருக்கு. இதுலயே பார்த்தீங்கன்னா ஓவரால் 7 கலர்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு. நான் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் செக் பண்ணலன்னா, இந்த சாரி கலர் பிடிக்கலன்னா நம்ம நீங்க வேற சாரி கலர் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணியும் பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் நான். பார்க்க நல்லா இருக்கு. இதோட ஃபுல் வீடியோ காட்ட வரையும் பார்த்துலாமா? ஓகே வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து எந்த சைஸ்ல தான் பிடிச்சிருக்கு, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு நினைக்கிறீங்களா, இல்லை ப்ரைஸ் அந்த ரேஞ்சில் ஓகேன்னு நினைக்கிறீங்களா, எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வேற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் காட்டணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சாரீஸ் வேற பிராண்ட் ஏதாவது காட்டணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க. நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ரிவ்யூஸ் போடுற ஆனஸ்ட் ரிவ்யூவா. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். மனதில் பாய் ஃப்ரம் எஸ் உங்கள் ஜமுனா. நன்றி வணக்கம் பாய் மக்களே.